பாகிஸ்தான்ல செய்யற ஆம்ரோ சிக்கன் ஃப்ரை பயங்கர மரிச்சிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. தோலை உரிடா இல்லடா அப்பமா தெரியுது. எப்படி உட்காந்துருக்கா என்ன நறுக்கு எடுத்து என்னோட வேற யாரும் நறுக்கு வாங்கி அவனும் பசுக்கெல்லாம் போ. அப்படியே இந்த காலை மட்டும் நறுக்கிற வேண்டியதான், காலையும் கழுத்தையும். சரியா? எனக்கு தாத்தாக்கு தான் வேலை அதிகம் போல. 4 ஒட்டகத்தை வாங்கலாம் போல. இன்னொரு 4 தானே. பழைய சொத்துக்கு அருமையா இருக்கு வச்சா கையில கிட்ட கட்டி விட்றா. அப்புறம் அது முடிஞ்சு நான் அவ்வளோதான். என்ன தோல் மட்டுமே 10-15 கிலோ வரும் போலவே. அதானே தூக்கு வா வா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அப்ப கடைக்காரர் ஏமாறல. எடுத்துட்டு வந்து அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து. வெயில இருக்கும் காஞ்சு போச்சுனே. முனுக்குன மிளகுத்தூள், முனுக்குன கல்லுப்பு. உப்பு அரைக்கிறது ஈஸியா தான் இருக்கு. கறியை கீரை வேண்டியதானே. இந்த வாசனை மூண்டு பார்த்துட்டியா? எல்லாத்தையும் கொட்டாம அப்படியே நீங்க வந்து உட்காந்து மனசாட்சி இல்லாத வாங்க அம்மா வாங்க. கோழி வறுவல் அது மிளகா அரைச்ச கையா இருக்குமே. என் கையார போகணும். நான் கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிறேன். பாதி இருந்துருக்கு லாஸ்ட். ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சு போச்சு. பார்த்து போடுங்க. தெரிக்க மேல கரண்ட் ரெடியா வச்சுட்டு போடு. தாத்தாட்டு சொல்லாதியா. அவரெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. மச்சான்னு வச்சிருக்காங்க. எடுத்துரு மேல மேல வச்சிரு. எண்ணெய் வச்சிடறா. நீ தேவை 25 பார்த்து அனுசரிச்சு வை. பார்த்து கூட நானும் நிக்கிறேன். நாங்க எப்படி இருந்தாலும் அழகா இருப்போம். நேற்று வரைக்கும் அண்ணன் குறுக்கு கேமரா கொண்டு வருது. அவருக்கு அதான் வேலை வந்துருச்சு. வாங்க கோழி இருக்கு. வாங்கம்மா வாங்க. மலிவான விலை. நான் எடுத்துறேன்.
ஓங்கன கை நிக்காது என்னக்கா? இன்னைக்கு பாகிஸ்தானோட ஸ்ட்ரீட் ஃபுட் ஆம்ரோஸ் சிக்கன் ஃப்ரை. இந்த மாதிரி முதல்ல கோழிய அரை வேகல வேக வச்சு எடுத்து அடுக்கி பாரு வைக்க வச்சுக்குவாங்க. கஸ்டமர் வந்து கேட்க அதனால இது பாகிஸ்தான் ஸ்ட்ரீட் ஃபுட்ல ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி முதல்ல அரை வேகல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். நமக்கு கஸ்டமர் யாரு வந்து கேட்டாங்கன்னா அதனால நம்ம ஒரு 10 கோழியை போட்டு தம்பி வந்து எனக்கு ஒரு 5 கோழி உங்களுக்கு வெட்டு 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 உள்ள மசாலா சாரும். அண்ணே ஓனர் அண்ணே நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே. நல்ல கோழிதான். அண்ணே எல்லாம் ஓனர் அண்ணே சொல்லுப்பா. கஸ்டமர் பூண்டு நல்லா கிண்டிக்க தயிர் முனுக்குன கல்லுப்பு சுத்தி வர இந்த ஓரத்துலயும் நல்ல மசாலா நல்லா டேஸ்ட். மசாலா சுத்தி வர எடுத்துக்கிறோம். சேர்த்து வச்சிருவோம். மஸ் வேற கூட இல்ல என்ன பாத்தீங்களா? இந்த சைடு இல்ல மூணு வட்டி இருக்கு அந்த இடத்துல மரத்துல. என்ன நல்லா காஞ்சு சிறிய போட்டுக்குவோம். நல்லா அடுப்பு நல்லா கும்பல் இருந்தால் நல்லா வேகும். அடுப்பு எரிக்கிற பொறுப்பு என் பொறுப்பு. லைன் கொடுப்பா அப்படியே பரவனா என்ன தண்ணி எல்லாம் வச்சு போட்டு சாப்பிடு தட்டுக்கிட்டு எடுத்துருவானே கொட்டி விடுற. இன்னைக்கு முறையான வேட்டை இருக்கு. எடுத்து இன்னைக்கு ஒரு புட்டியா நல்ல தீனியா அப்படி சேர்த்தா அடிச்சு ஏத்துறா காரணம் எல்லா கறியும் மேடம். எல்லா கறியும் ரெக்கையில எடுத்துன்றா. ரெக்கா கறியை தின்னு பாடுறா. சாப்பிட்றா கோழி குஞ்சல பொறுக்காம நல்ல வெறும் கறியா போட்டு. இன்னைக்கு பாகிஸ்தான் ஆம்ரோஸ் 2 தடவை மசாலா தடவி 2 தடவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து அது கமகமன்னு நல்ல எண்ணெயில நல்ல முருகலா பொரிச்சு எடுத்து கறியை சாப்பிடும் போது வேற லெவல். அது சோறு குழம்பு எரிய மட்டுமே தின்னு தீத்தாச்சு. வயிறே ரெம்பி போச்சு. அருமையான புட்டி. இன்னைக்கு ஒரு கடி